இப்போ இருக்கிற மனுஷங்க எல்லாரும் காசு காசுன்னு பேப்பர் பின்னாடி ஓடுறாங்க. ஆனால் சில நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த மனுஷங்க எல்லாரும் பொக்கிஷத்துக்கு பின்னாடி ஓடினாங்க. அந்த பொக்கிஷத்தில் தங்கம், வைரம், வைடூரியம்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. இப்போ இருக்கிற மாதிரி அப்பயும் யாருக்கிட்ட இதெல்லாம் அதிகமாக இருக்கோ அவங்கள இந்த சமுதாயம் பெருசாகவும், யாருக்கிட்ட இது கம்மியாக இருக்கோ அவங்கள கேவலமாகவும் பார்த்துச்சு. எல்லாருக்குமே நம்மளை மற்றவங்க பெருசாக பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல. அதனால சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாமல் எல்லாரும் இந்த பொக்கிஷத்தை சேர்க்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் நேர்மையான முறையில் உழைச்சி சேர்த்தாங்க. சில பேர் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்க்குறவங்க கிட்ட இருந்து திருடி சேர்த்தாங்க. அப்போ இருந்த காலகட்டத்தில் இவங்களை திருடன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு பேர் இருந்துச்சு. அதுதான் பைரட்ஸ். இந்த பைரட்ஸ் திருடிட்டு போன பொக்கிஷன் நிறைய திருப்பி கிடைச்சிருந்தாலும் சில கேசஸில் அந்த பொக்கிஷன் யாருக்குமே கிடைக்காம ஒரு மிஸ்ஸாகவே இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பைரட் ட்ரெஷர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா கேப்டன் வில்லியம் கிட்டோட ட்ரெஷர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவில் போட்ட மாதிரி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வணக்கம் பட்டீஸ், லெட்ஸ் சால்வ் திஸ் மிஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு யார் இந்த கேப்டன் வில்லியம் கிட்ன்றதை பற்றி பார்த்துருவோம். வில்லியம் கிட் வந்து பார்த்தீங்கன்னா 1645 1701 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்காட்டிஷ் பிரைவேட்டியராக இருந்திருக்கிறாரு. பிரைவேட்டியர்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் பர்மிஷனோட தனியாக ஒரு ஷிப்பு, ஒரு க்ரூ வந்து வச்சுருந்து அவங்களுக்கு வந்து வெப்பன்ஸும் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பிரைவேட்டியர்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்படி பிரைவேட்டியராக இருந்தவர் ஒரு காலத்தில் ஒரு பைரட்டாக வந்து மாறிட்டார். அப்படி இருந்தும் ஏன் இவருக்கு வந்து இவரோட பேரு புகழ் இன்னை வரைக்கும் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் சாவரப்போ ஒரு பெரிய ட்ரெஷரை எங்கேயோ ஹைட் பண்ணி வச்சுக்கிறாருன்ற ஒரு ரூமர்னால. 1690 காலகட்டத்தில் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கும் வார் நடந்தது. அப்போ கிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிரைவேட்டியராக இருந்தார். அவரோட கப்பல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிளஸ்டு வில்லியம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் அமெரிக்கன் அண்ட் இங்கிலீஷ் ட்ரேட் ரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இங்கிலீஷ் கவர்மெண்ட் வந்து அவருக்கு ஒரு கமிஷன் கொடுத்துக்கிறாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓஷனில் இருக்கிற பைரட்ஸுக்கு எதிர்த்து ஒரு எக்ஸ்பிடிஷன் நடத்த சொல்லி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. கேப்டன் கிட்டோட மிஷன் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கடல்லே பைரட்ஸ் எல்லாம் வந்து ஆக்கிறது தான். ஆனாலுமே யார் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு வந்து தெரியும். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் எனிமி ஷிப்ஸில் வந்து ஏதாவது நல்ல கார்கோ இருக்குது, நல்ல குட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா இவர் வந்து அதை கேப்சர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்குது. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைரட்ஸில் வந்து பெருசாக கண்டுபிடிக்காம தான் இருந்திருக்கிறாரு. இதனால் அவரோட க்ரூக்குள்ளேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனைலாம் வந்திருக்குது. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க க்ரூவை வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பிரைவேட்டியராக இருந்தவரை பைரட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி போயின்னு இருக்கிறப்ப 1698 ஜனவரி அப்போ குவிடா மெர்ச்சன்ட்னு சொல்லிட்டு ஒரு கப்பல் வந்து இந்தியாவை சுற்றி வந்துட்டு இருந்திருக்குது. அந்த டைமில் நம்ம கிட்டும் அப்புறமா அவரோட க்ரூவும் அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிவிட்டு அந்த கப்பலை வந்து தன்னோட கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. அந்த கப்பலில் என்னென்னலாம் பொருள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சில்க்கு, முஸ்லின், கலிக்கோ, சுகர், ஓபியம், அயன், சால்ட்பிட்டர், இது பத்தாததுக்கு 70,000 பவுண்ட்ஸ் வேறு அதில் இருந்துக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. அந்த குவிடா மெர்ச்சன்ட்ன்ற கப்பலோட பேரை அப்புறமா அவரே வந்து அட்வென்ச்சர் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு பேர் மாற்றிட்டுக்கிறாரு. இப்போ நம்ம கேப்டன் வில்லியம் கிட்டோட ட்ரெஷரை பற்றி நம்ம பார்ப்போம். அவரை வந்து பார்த்தீங்கன்னா பைரசிக்காகவும் அப்புறம் மர்டருக்காகவும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்த ட்ரெஷரோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 100,000 12 மில்லியன் வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 1701 அப்போ லண்டனில் இவரை பற்றி கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போயின்னு இருந்திருக்குது. அந்த டைமில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஷர்லாம் நான் வந்து எங்கே ஒழிச்சு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், என்னை வந்து உயிரோட விட்டுருங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கெஞ்சிருக்கிறாரு. ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரெக்வஸ்ட் வந்து மறுத்துட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேரி கிளிஃபர்டுன்றவர் யூஎஸோட ஆர்கியாலஜிக்கல் மிஷனை வந்து லெட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வந்து சர்ச் பண்ணிருக்கிற டைமில் செயின்ட் மேரி ஐலாண்டில் ஒரு சில்வர் பார் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது கூடவே நம்ம கேப்டன் வில்லியம் கிட்டோட ஷிப்பான அட்வென்ச்சர் கேலியோட ரிமைன்ஸையும் 2000 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கேப்டன் கிட் வந்து பார்த்தீங்கன்னா கரிபியன் கடல் பகுதியில் சில ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பைரட்டாக வந்து இருந்திருக்கிறாரு. இருந்த டைமில் பிரைவேட்டராக இருந்தப்போ எனக்கு கிடைச்ச ரிவார்டை விட பைரட்டாக இருக்கிறப்ப எனக்கு வந்து நிறைய கிடைச்சிருக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லிக்கிறாரு. அதுவும் குறிப்பாக எப்போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மடகஸ்கர் நோக்கி தன்னோட அட்வென்ச்சர் கேலி கப்பலில் போயினுக்கிறப்ப இது வந்து சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி அவர் கேப்சர் பண்ணது ஒரே ஒரு கப்பல் மட்டும்தான். அது வந்து பார்த்தீங்கன்னா குவிடா மெர்ச்சன்ட்ன்ற 400 டன் ஷிப்பு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொக்கிஷன் வந்து இருந்திருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனக்கே வந்து எடுத்துனுக்கிறாரு. அப்படி இருக்கிறப்பையும் 1699 அப்போ பாஸ்டனில் வந்து அவர் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு நியூகேட் பிரிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அனுப்பிட்டுக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த பொக்கிஷத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 மில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ மதிப்பு படி பார்க்குறப்ப இது பத்தாததுக்கு அந்த 10 மில்லியன் மட்டும் அவரோட ட்ரெஷர் கிடையாது, அது இல்லாமலும் ஏகப்பட்டது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான் அவரோட லெஜண்ட் வந்து இன்னைய வரைக்கும் பெருசாக பேசினுக்கிறாங்க. அதுக்கடுத்து ஏகப்பட்ட ட்ரெஷர் ஹண்டர்ஸ் வந்து அந்த ட்ரெஷரை தேடி போயிருக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல.
இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்ஸ்ன்றவர் ட்ரெஷர் ஐலாண்டுன்ற ஒரு புக்கை வந்து எழுதியிருக்கிறாரு. நான் வீடியோவில் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் கிட்டை வந்து பைரசிக்காகவும் அடுத்து மர்டருக்காகவும் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். பைரசி வந்து அவர் பண்ணியிருந்தாரு, ஆனால் மர்டர்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவரோட க்ரூமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1697 அவர் கொன்னதா ஒரு குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்குது. அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கேப்டன் கிட்டோட டெத்தை பற்றி பேசுவோம். ஆனால் ஒரு டெத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகமானது தாங்க சொல்லணும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து அவர் மேலே ஒரு கேஸ் போயிருந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு கில்ட்டின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனையே வந்து கொடுத்துக்கிறாங்க. அந்த தூக்கு தண்டனை எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் எல்லாரும் முன்னாடியும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கில் வந்து போட சொல்லிக்கிறாங்க. 23 மே 1701 அப்போ லண்டனில் அவரோட தூக்கு தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நிறைவேற்றப்படல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவரை வந்து 3 வாட்டி தூக்கில் போட்டாங்க. மொதல் 2 வாட்டி வந்து அவர் தூக்கில் போடுறப்ப அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா பிச்சுன்னு இருக்குது. ஸோ 3வது வாட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கயிறு வந்து கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. அவரை வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, அவர் வந்து கொன்னதுக்கப்புறமா அவர் எடுத்து புதைச்சிருந்தா பரவாயில்ல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ணவே இல்லை. அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டையில் மாட்டி விட்டுருக்காங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மற்ற பைரட்ஸுக்கு வந்து இது ஒரு வார்னிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுக்கிறாங்க. ஒரு 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட உடம்பு அங்கேயே அந்த கட்டையிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா தொங்கின்னு இருந்திருக்குது. இப்போ நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்திருந்த கேள்வி, வில்லியம் கிட்டோட ட்ரெஷர் எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவரோட ட்ரெஷர் வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்கல. பட் அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரை சுற்றி இருக்கிற இடங்களில் தான் எங்கேயாவது வந்து இருக்கும். ஏன் மடகாஸ்கரை சுற்றி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னா, அவர் வந்து அவரோட கப்பலான அட்வென்ச்சர் ப்ரைஸை வச்சுக்கின்னு அந்த இடத்த சுற்றி தான் வந்து போயிட்டு வந்துருந்துருக்கிறாரு. ஸோ எல்லாரும் வந்து என்ன கணிக்கிறாங்கன்னா, அது வந்து மேபி அந்த இடத்த சரௌண்டிங்கில் தான் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும், அப்படின்னா கடலுக்கு அடியில் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கன்ஃபார்மாக இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாராலையும் வந்து கெஸ் பண்ணவும் முடியல, அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கவும் முடியல. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, அவரோட ட்ரெஷர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை உண்மையிலே அந்த ட்ரெஷர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குதா, இல்லைனா இவங்களாம் வந்து ஒரு கட்டுக்கதையை வந்து கிளப்பி விட்டாங்களான்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரி நான் வேறு ஏதாவது ட்ரெஷர் ரிலேட்டட் மிஸ்ட்ரிஸோ இல்லை வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோஸை வந்து போட ட்ரை பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா இந்த பொக்கிஷத்து மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு கேப்டன் வில்லியம் கிட்டோட ட்ரெஷர் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறேன்ற மாதிரி அவங்ககிட்டே வந்து கேளுங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.